கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எந்த தசாபுக்தி காலங்கள் சற்று தீமைகளை அதிகமாக தரும். அப்போ அந்த தசாபுக்திகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது, அதாவது அவங்க எந்த அமைப்புகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தீமையை தந்தே தீருவாங்க. அந்த விதத்தில் அந்த தசாபுக்திகள் நடக்குதுன்னா கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது, எதிலும் பெரிதாக அகலக்கால் வைக்காம, பெருசாக போய் முதலீடு போடாமல், அவங்ககிட்டயும் தேவையில்லாமல் வம்பு இழுக்காம, அகலக்கால் வைக்காமல் அப்படி இருந்துக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த விதத்தில் கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு செவ்வாயின் தசை நடக்கின்றது என்றால் முதன்மையாக எதிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது. அதனை அடுத்ததாக சனியின் தசை நடக்கின்றது என்றால் ரொம்ப கவனிச்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியம். இந்த 2 தசைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுவும் குறிப்பாக சனி தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில் சனி புக்தி, செவ்வாய் தசையானாலும் சனி தசையானாலும் அதில் குரு புக்தி, இந்த புக்திகளில் ரொம்ப கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம். இந்த டைம் தான் உங்களுடைய லைஃப்பில் பெரிய சேஞ்சிங் மூமெண்ட்டை ஏற்படுத்தும் நெகட்டிவிட்டியில். ஸோ அதனால் இந்த டைம் பீரியட்ஸில் பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருந்துட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து பெரிய பிரச்சனையில் சிக்காமல் நகர்ந்துக்கிடலாம். சரிங்களா?